எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கிற ஆதரவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வெளிச்சம் நிச்சயம் இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு, நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 16வது வசனம். நீ சர்வாங்க தகன பலியை இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். தூதரானவர் சொல்லுகிறார், நீ சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டுமே, ஆனால் அதை யாருக்கு செலுத்த வேண்டுமாம்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு நீ பலி செலுத்த பழக வேண்டும். கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு நன்றி பலிகளை இட நீங்களும் நானும் பழக வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நன்றாய் கவனிங்கள், நாம் எத்தனை இடத்தில் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுதும் வாங்கும்போது இருக்கிற ஒரு உற்சாகம், ஒரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் வரும்பொழுது சிலர் சொல்லுவதற்கு தயங்குவார்கள். இன்றைக்கு ஆராதனை நேரத்துல எல்லாம் பாருங்க, சர்ச்சில் எல்லாம் கர்த்தரை உயர்த்துங்க, எல்லாம் அந்நிய பாஷையில கர்த்தரை உயர்த்துங்க, எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நல்ல பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு கூலா நிற்பாங்க. எந்த இடத்துல? நன்றி பலி செலுத்த வேண்டிய இடத்துல, கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்துல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஆராதனை நடக்குதுன்னு சொல்லி ஏதாவது பாட்டு பாட்டா இவங்க கூட சேர்ந்து பாட மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, யாரோ அது துக்க வீட்டில் வந்து உட்காந்த மாதிரி. நன்றாய் கவனிங்கள், நீ பாடுகிற பாட்டுகள் எல்லாம் மனிதனுக்காக அல்ல, நீ துதிக்கிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மனிதனுக்காக அல்ல, அதை கர்த்தருக்காக செலுத்த வேண்டும். கர்த்தருக்காக செலுத்த வேண்டும். இந்த பலி செலுத்துவதின் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தரை எந்த அளவுக்கு உன்னால் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்து. எந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்து. எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்த முடியுமோ உயர்த்து. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் நீ நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பேசும்போதும், பழகும் போதும் கர்த்தரை உயர்த்த பழக வேண்டும். எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை உயர்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், கைவிடாதிருப்பார். உற்சாகமாய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது, உட்காரும் போது, வேலை செய்கிற இடத்திலும், என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் ஸ்தோத்திர பலி செலுத்திட்டே இருங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல 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 உன் பிள்ளைகளின் சூழ்நிலை, உன் குடும்பத்தின் சூழ்நிலை, உன் எதிர்காலத்தின் சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மை நோக்கி உற்சாகமாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்க, உற்சாகமாக கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. கனப்படுத்தி நிலைநிறுத்தும் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.